இன்றைய செய்திகள். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற 24 முக்கிய அப்டேட்டுகள். அரசு மற்றும் நலத்திட்டங்கள். மின்சார ஊழியர்களுக்கு புதிய திட்டம். மின்சார ரீடிங் எடுக்கும் ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 செல்போன் உதவித்தொகை வழங்கும் தமிழக அரசின் புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அண்ணாமலை விவகாரம். அதிமுக தலைமையை அண்ணாமலை ஏற்க வாய்ப்புள்ளதாக கிளம்பிய சர்ச்சைக்கு KP முனுசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்து தனது டென்ஷனை வெளிப்படுத்தியுள்ளார். மீன்மழை எச்சரிக்கை. வானிலை மாற்றத்தால் சில பகுதிகளில் மீன்மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகியுள்ளது. கூடன்குளம் சிக்கல். கூடன்குளத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறால் தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் களம் மற்றும் தாவேக. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று இயக்குனர் வெற்றிமாறன் தாவேக அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். தாவேக கொள்கை விளக்கம். தாவேக கட்சியின் ஆட்சிக்கு பின்னால் எந்த ஒரு மறைமுக லாப நோக்கமோ சோபா கல்லாப்பட்டி இல்லை என மு. வீரபாண்டியன் விளக்கமளித்துள்ளார். திமுக நாம் தமிழர் உறவு. சீமான் உதயநிதி ஸ்டாலினை அன்பு தம்பி என்று அழைத்தது அரசியல் அரங்கில் ஆச்சரியத்தையும் அதிர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. சீமான் உதயநிதி சந்திப்பு. இருவரும் கைகுலுக்கி அப்பா நல்லா இருக்காரா என நலம் விசாரித்தது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. தனித்து களமிறங்கும் சீமான். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் கூட்டணியின்றி நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட முடிவெடுத்துள்ளது. விஜய் மாஸ் சம்பவம். இதுவரை எந்த முதல்வரும் செய்யாத ஒரு அதிரடி நடவடிக்கையை விஜய் எடுத்திருப்பதாக விஜயதாரணி சில ரகசிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஜெயலலிதா பாணி. முதல்வர் விஜய் தனது நிர்வாகத்தில் ஜெயலலிதாவின் பாணியை பின்பற்றி அதிரடியாக செயல்படுவது திமுகவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கு. விஜய் தரப்பு முடுக்கிவிட்டுள்ள நடவடிக்கைகளால் செந்தில் பாலாஜி வழக்கு மீண்டும் சூடுபிடித்துள்ளது. அவர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் கசிந்துள்ளன. அதிமுக கூட்டணி அரசியல். எடப்பாடியின் வாக்குறுதி. ஆட்சியில் பங்கு தருவதை விட எதிர்க்கட்சியாகவே இருந்து விடுவேன் என எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணசாமியிடம் கூறியதாக பேட்டி வெளியாகியுள்ளது. பனையூர் வருகை. பனையூர் தாவேக அலுவலகத்திற்கு விஜயபாஸ்கர் தரப்பினர் சென்றது அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. RP உதயகுமார் தாக்கு. பனையூர் விவகாரம் தொடர்பாக RP உதயகுமார் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தயக்கத்தில் SP வேலுமணி. அண்ணாமலையுடன் கூட்டணி வைப்பதா அல்லது வேண்டாமா என்ற குழப்பத்தில் SP வேலுமணி இருப்பதாகவும் இது அதிமுகவில் சிக்கலை உருவாக்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. செங்கோட்டையன் பிளாஸ்பேக். குதிரை பேரம் கலாச்சாரத்தை தொடங்கியதே திமுக தான் என செங்கோட்டையன் பழைய சம்பவங்களை நினைவுபடுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கு மற்றும் இதர செய்திகள். புழல் சிறை மோதல். பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை சிறைக்குள் வைத்து தீர்த்து கட்ட 1 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. MLA இளையராஜா விவகாரம். தாவேக MLA இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உதயநிதிக்கு அட்டாக். பேரிடர் காலம் என்று உதயநிதி உளறியதாக தாவேக IT விங் அவரை விமர்சித்துள்ளது. காங்கிரஸ் கூட்டம். மாணிக்கம் தாகூர் தலைமையில் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. கடத்தல் சம்பவம். காதல் பட பாணியில் பெண் ஒருவர் காரில் கடத்தப்பட்ட சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையம். TTRக்கும் சட்டக்கல்லூரி மாணவிக்கும் இடையே போன் பேசுவது தொடர்பாக நடந்த கைகலப்பு வீடியோ வைரலாகி வருகிறது. மேகதாது அணை.
மேகதாது அணை விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ், அணை கட்டினால் லட்சக்கணக்கான வீரப்பெண்களை உருவாக்குவோம் என ஆவேசமாக எச்சரித்துள்ளார். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால்